முருகா விட்டாரா எடுத்து விட்டேன்னு வச்சுக்க மொட்டை மண்டை பொழந்துரும். மன்னிச்சுக்கு முருகா, கோபப்பட. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. விஜய் பிரச்சாரத்துக்காக ஒரு பிரம்மாண்ட ஹெலிகாப்டர் துபாயில இருந்து தமிழ்நாட்டுக்கு வருதான். என்னடா பொழுது போயிருச்சே ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். இனி சாலை மார்க்கமா போக போறது இல்லன்னு விஜய் முடிவெடுத்திருக்காராம். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆகணுமாமா? தமிழ்நாடவே எழுதுறாங்க, பில்டிங் ஃபுல்லா எழுதுறாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கப்புசு, கருணாநிதி ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தரம் இங்கே போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கருணாநிதி இடம் இங்கே காந்தராஜ் போட்டு துப்பவும். இது கருணாநிதி இடம். கருணாநிதி குடிப்பகம், கருணாநிதி குடிப்பகம், படிப்பதற்கு குடிப்பதற்கு கருணாநிதி குடிப்பகம் எல்லாம் வச்சுட்டு உங்க ஆட்கள் ஆடிக்கிட்டு ரொம்ப ஆடுறாங்க. ஆட்டம் தாங்க பிள்ளானா மோகனம்லாம் தோற்றம் இவங்கள்தான். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இந்த அவமானம் உனக்கு தேவையா? உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். ஏன்டா கத்துறத நிறுத்திட்டீங்க? நீங்கதான் வேண்டாம் நீங்க. ஆனா நான் அப்படித்தானே சொல்லுவேன். நீங்க கத்த வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு எல்லாரும் கூட ஏறிட்டு வந்தீங்க? கத்து கத்து. சரி, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி நிக்கிறது புத்திசாலித்தனமா? கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கூட்டம் மரத்துல யாராவது ஏறுவாங்களா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டீங்கன்னா அதற்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசின வீடியோ ஒண்ணு சிக்கி இருக்கு. சிக்னல்ல கொடுத்துட்டாங்க. டேய் கிளம்புமா. இந்த மரத்து மேல நிக்கிறதோட தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்குங்க. அது ஆபத்து விளைவிக்க கூடும். தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க. உங்க ஆர்வத்துக்கு நன்றி. திமுக எதையும் செய்ய தயாரா இருக்கிறான்றதுக்கு இது ஒரு அடையாளம். தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க. மரத்துல ஏறாதீங்க. எத்தனை வருஷம் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் இருக்குமா? அப்ப 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்களே உங்களுடைய தொண்டர்களை அரசியலாக்கி இருக்கிறீர்கள். அதுவரையிலும் அவங்களும் மரத்துல தான் ஏறிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தொடங்கின கட்சி தாவேகா, அவங்களை நீங்க மரத்துல ஏறக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த வகையில் உங்களுக்கு அருகதை இருக்கிறது? குழந்தைங்களுக்கு தளபதி அப்படிங்கும் போது புரியாது. ஏன்னா தளபதினா எல்லாருக்கும் முக ஸ்டாலின் சார். ஆமா, தெரியாது. பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் அது தெரியாது. யாரு இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? திமுக காரங்களுக்கு சூடு சொரணை இருக்கா? இல்ல சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு தன்மானம் ஒண்ணு இருக்கா? எதுவுமே இல்லையா? நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் கேக்குறாங்க. யாரு இது கேட்டது அப்படின்னு? நானே கேட்டேன். நான் கேனப்பையில இருந்தா கேப்பேன். இப்ப பாருங்க, நடிக்கிறேன் பாருங்க. ஏய் தம்பி, அழுகுனவனே அவன் அழுது கட்டுறான். வாயில பிடிக்கும் போல. அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பேப்பரை பார்த்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேப்பரை பார்த்து படிக்கிறவங்க ஒரு நல்ல அரசியல்வாதி இல்லாத மாதிரியும், பேப்பரை பார்க்காம அப்படியே உணர்வுபூர்வமா பேசுறது ஒரு நல்ல அரசியல்வாதியாகவும் அவர் தோற்றம் பண்றாரு. உண்மையா சார்? வாய்க்கு வந்த கதையை சொல்றதுக்கு எதுக்கு பேப்பர் உனக்கு? சொல்லு. காமராஜர் செத்ததுக்கு அண்ணா அழுதுட்டாருன்ற மாதிரி தான் ஏதோ ஒரு கதை சொன்னார். பார்த்தா அதுக்கப்புறம் முன்னாடியே செத்துட்டாரு என்ன, சரிங்களா? இது மாதிரி எவ்வளவு கதை சொல்லியிருக்காரு, யோசிச்சு பாரு. அந்த 60,000 டன் அரிசி கப்பல், ஆமக்கறி, இதை சொல்றதுக்கு எதுக்கு ரெஃபரன்ஸ்? நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். ஒரு ஃப்ளோவா போக வேண்டியதானே. சிலவங்க என்ன பேசணும் அப்படின்றத எழுதி வச்சு பேசுவாங்க. எழுதி வச்சு அண்ணனுக்கு தான் என்ன பேசணுமே தெரியாது, எல்லாத்தையும் பேசுவாரு. எது வேணாலும் பேசுவாரு. வாய்க்கு வந்ததை பேசுறதுக்கு எதுக்கு உனக்கு ரெஃபரன்ஸ்? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். இன்னொன்னு, தமிழக முதல்வர் என்ன சொல்லி செல்வரா, இவர் எப்படி பேசுவாருன்றது காலங்காலமா தெரியும் மக்களுக்கு. பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பேப்பர் இல்லாம இவரால் பேசவே முடியாது. அப்படி பேப்பரோடவே தப்பா பேசுவார். அவர் சிஎம் ஆகல, மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. நீங்க ஏங்க இது உங்க வேலையை பாருங்க சார். நீங்க மிஸ்டர் வினோத், மனப்படம் பண்ணதெல்லாம் இங்க ஒப்பிக்க கூடாது. உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார்.